தடுமாறியவனுக்கு தை அமாவாசை, ஆட்டம் கண்டவனுக்கு ஆடி அமாவாசை, மறந்து விட்டவனுக்கு மகாலய அமாவாசை என்றொரு சொல்வழக்கே உண்டு. ஓர் ஆண்டிற்கு எத்தனை முறை தர்ப்பணங்கள் கொடுக்க வேண்டும் மற்றும் வீட்டிலேயே முறையாக தர்ப்பணம் கொடுப்பது எப்படி, தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதவர்கள் யாரெல்லாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓர் ஆண்டிற்கு 96 முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிறது வேதம். ஆனால் இன்றைய அவசர யுகத்தில் அனைவராலும் இதை கடைபிடிக்க முடியாது. எனவே 12 மாதங்களிலும் வரும் 12 அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிறார்கள் பெரியோர்கள். ஆனால் அதுவும் சாத்தியம் இல்லை என்பவர்கள் குறைந்தபட்சம் 3 அமாவாசைகளை தவறவிடக்கூடாது. அது ஆடி, புரட்டாசி, தை ஆகிய மாதங்களில் வரும் அமாவாசை நாட்களிலாவது தர்ப்பணம் செய்து வழிபட்டால் பித்ரு தோஷம் ஏற்படாது என்கிறார்கள். எனவே முறையாக பெரிய அமாவாசைகளில் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை சாந்தி அடைய செய்வது நல்லது. இது மாதிரி கோவிலுக்கு போயிட்டு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டில் ரொம்ப எளிமையாக எப்படி முறையாக தர்ப்பணம் கொடுக்கறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதோடு தர்ப்பணம் கொடுக்க கூடாதவர்கள் யார் என்பதை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ஆண்களாக இருப்பார்கள். பெண்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் கணவனை இழந்த கைம்பெண்ணாக இருக்க வேண்டும். சுமங்கலி பெண்களை தவிர யார் வேண்டுமானாலும் தங்களுடைய முன்னோர்களுக்கு தாராளமாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம். வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கும் முறை: தர்ப்பணம் கொடுப்பவர்கள் தரையில் அமரக்கூடாது. எனவே பூமியில் ஒரு வெள்ளை துணியை விரித்து அதன் மீது அமர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு தாம்பூலத்தட்டை வைத்துக்கொண்டு வலது கை மோதிர விரலில் தர்ப்பையை சுற்றி மோதிரம் போல முறுக்கிவிட்டு கொள்ள வேண்டும். உள்ளம் கையில் கொஞ்சம் எள் மற்றும் பச்சரிசை எடுத்துக்கொள்ள வேண்டும். எள்ளானது கருப்பு எள்ளாக மட்டுமே இருக்க வேண்டும், வெள்ளையாக இருக்கக்கூடாது. பஞ்சபாத்திரம் எனப்படும் பித்தளை சொம்பில் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு வலது கையில் இருக்கும் எள்ளை தாம்பூலத்தட்டில் இறைக்க வேண்டும். இறைக்கும் எள்ளானது வலது கையின் கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டை விரலுக்கு இடையே வழிந்து செல்லுமாறு சாய்த்து கொள்ள வேண்டும். வலது கையால் பஞ்ச பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை எடுத்து எள்ளையும் தண்ணீரையும் சேர்த்து இறைக்க வேண்டும். இறைத்து முடித்த பிறகு கையை அதிலேயே நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு எள் கூட கைகளில் ஒட்டியிருக்க கூடாது. பின்னர் தர்ப்பையை அவிழ்த்து அதிலேயே போட்டு அதனை நீர்நிலைகளில் கரைத்துவிட வேண்டும். வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஏரி, குளம், கிணறு போன்ற ஏதாவது ஒரு இடங்களில் அதனை கொண்டு சென்று கரைத்து விடுவது நல்லது. பித்ரு தர்ப்பணம் செய்யும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம்: மெய் விளங்கும் ஜோதி மெய் உணர்ந்த மேல் நீர்த்தார் மனம் குளிர வாழ்த்த எள் நீர் ஏற்று மனம் குளிர்வீர் மனம் குளிர்வீர் மனம் குளிர்வீரே என்ற இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். இப்படி முறையாக தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களின் மனம் சாந்தி அடைய செய்து பின்னர் பசுவிற்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் தானம் கொடுத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். இப்படி செய்தால் பித்ருக்களுடைய பசி தாகம் தீர்ந்து நம் சந்ததியினர் பெருவாழ்வு வாழ அவர்கள் நல்லாசி புரிவார்கள். தர்ப்பணம் என்பது மனிதர்களாகிய நம் முன்னோர்களுக்கு மட்டும் இன்றி கிடையாது. காருண்ய தர்ப்பணமும் கொடுக்கலாம். காருண்ய தர்ப்பணம் என்பது நம் வீட்டில் வளர்த்த செல்ல பிராணிகளான நாய், பூனை, ஆடு, மாடு, கோழி, கிளி போன்ற பறவை இனம் போன்ற மண்ணில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் கொடுக்கும் தர்ப்பணம் காருண்ய தர்ப்பணம். காருண்ய தர்ப்பணத்திற்கும் மந்திரம் உண்டு. காருண்ய தர்ப்பண மந்திரம்: நீத்தார் நெடுங்கோலம் நின்ற வழி நீள்தாயம் ஏத்தார் எங்கோலம் எங்குலத்தார் எம்பூரம் காத்தார் காரணத்தார் கரமேவி எல் புலமே கூத்தார் குடப்பெருமாள் கொண்டாங்கே ஏகிடவே மூத்தார் முதம் வேதம் முற்றாய் மலர்ந்திடவே பூத்தார் புனல் எம்பும் பூமறையாய் பூநட்டும் காருண்ய ஆரண்ய கற்பூர தர்ப்பணமே காருண்ய ஆரண்ய கற்பூர தர்ப்பணமே காருண்ய ஆரண்ய கற்பூர தர்ப்பணமே என்ற இந்த காருண்ய தர்ப்பண மந்திரத்தை சொல்லி நம் மனதிற்கு பிடித்த ஜீவராசிகளான நாய், பூனை, கோழி, கிளி,
ஆடு, மாடு, பசு போன்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும், நம் மனதிற்கு மிகவும் பிடித்த செல்ல பிராணிகளுக்கும் நாம் காருண்ய தர்ப்பணத்தை கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுமே எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.